அனைவருக்கும் வணக்கம். இவ்வீடியோவானது கட்டமைப்பு சமன்பாடு மாதிரியம் தொடர்பான ஒரு அடிப்படை விளக்கத்தை வழங்குகிறது. கட்டமைப்பு சமன்பாடு மாதிரியம் ஸ்ட்ரக்சரல் ஈக்குவேஷன் மாடலிங். கட்டமைப்பு சமன்பாடு மாதிரியம் என்றால் என்ன என்று பார்ப்போம். ஸ்ட்ரக்சரல் ஈக்குவேஷன் மாடலிங் கட்டமைப்பு சமன்பாடு மாதிரியமானது ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு தரவு பகுப்பாய்வு ஆகும். இது சாதாரண பிட்சளவு பரிசீலனை ரிக்ரெஷன் அனாலிசிஸின் கூடுதலான ஒரு பகுப்பாய்வு முறையாகும். அதேவேளை ஆராய்வதற்கான காரணி பகுப்பாய்வு எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்ட் அனாலிசிஸ், உறுதிப்படுத்துவதற்கான காரணி பகுப்பாய்வு கன்ஃபர்மேட்டரி ஃபேக்ட் அனாலிசிஸ், இந்த இரண்டு பகுப்பாய்வும் இணைந்ததோடு பிட்சளவு பரிசீலனை ரிக்ரெஷன் அனாலிசிஸும் இணைந்த ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு பகுப்பாய்வு மாதிரியமாகும். கட்டமைப்பு சமன்பாடு மாதிரியமானது ஏன் சிறப்பானது? இங்கே காணப்படுகின்ற புள்ளி விவர பகுப்பாய்வு முறைகள் மிகவும் சுலபமானதாகும். பல காரணிகளுடைய தொடர்பு நிலையினை ஒருமித்ததாக விளக்குவதற்கு உதவக்கூடிய ஒரு சிறந்த கட்டமைப்பு மாதிரியமாக காணப்படுகிறது. அதேவேளை அளவீடு செய்யக்கூடிய மற்றும் அளவீடு செய்ய முடியாத பல மாறிகளுக்கு இடையிலான தொடர்பையும் நாம் அறிந்து கொள்ள கூடியதாக உள்ளது. சில காரணிகளை நாம் நேரடியாக அளவீடு செய்யலாம், சில காரணிகளை நாம் நேரடியாக அளவீடு செய்ய முடியாது. ஒரே தடவையில் இவ்வாறு பல்வேறு காரணிகளுக்கு இடையிலான தொடர்புகளை நாம் அறிந்து கொள்வதற்கும் இந்த கட்டமைப்பு சமன்பாடு மாதிரியமானது உதவுகிறது. கட்டமைப்பு சமன்பாடு மாதிரிய பகுப்பாய்வின் முக்கிய சொற்பதங்களை பற்றி விளங்கிக் கொள்ளலாம். மறைந்திருக்கும் மாறிகள் லேட்டன்ட் வேரியபிள், அவதானிக்கப்பட்ட மாறிகள் அல்லது அளவீடு செய்யப்பட்ட மாறிகள் ஒப்சர்வ்ட் வேரியபிள்ஸ், சார் மாறிகள் எண்டோஜீனியஸ் வேரியபிள்ஸ் அதாவது டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ், சாரா மாறிகள் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் எக்ஸோஜீனியஸ் வேரியபிள்ஸ், ஆராய்வதற்கான காரணி பகுப்பாய்வு எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்ட் அனாலிசிஸ் EFA, உறுதிப்படுத்தும் காரணி பகுப்பாய்வு கன்ஃபர்மேட்டரி ஃபேக்ட் அனாலிசிஸ் CFA, அளவீட்டு தவறுகள் அல்லது வழுக்கள் மெஷர்மென்ட் எரர்ஸ், எச்ச வழுக்கள் ரெசிடுவல் எரர்ஸ், அளவீட்டு மாதிரியம் மெஷர்மென்ட் மாடல், கட்டமைப்பு மாதிரி ஸ்ட்ரக்சரல் மாடல், பாதை வரைபடம் பாத் டயக்ராம். கட்டமைப்பு சமன்பாடு மாதிரி ஒன்றின் பகுப்பாய்வின் போது ஆய்வாளர்கள் பின்பற்ற வேண்டிய எடுகோள்கள் பற்றி பார்ப்போம். இங்கே மாதிரிகளின் எண்ணிக்கைகள் குறைந்தது 10 காணப்படுதல் வேண்டும். இங்கே மாறிகளானவை தொடரெண் பெருமானம் கொண்டிருப்பதாக இருத்தல் வேண்டும். முழுமையான எண்கள் அல்லாமல் தொடரெண் பெருமானமாக இருத்தல் வேண்டும். ஆனால் மாறிகளை நாம் லிகேட் அளவு திட்டத்தினால் அளவீடு செய்யும் போது 1 5 அல்லது 1 7 என அளவீடு செய்யும் போது அவை தொடர்ச்சியான பெருமானங்களாக இல்லாமல் முழுத்தானங்களாக இருக்கும். இவ்வாறான அளவீட்டு திட்டத்தையும் கட்டமைப்பு சமன்பாடு மாதிரியமானது ஏற்றுக்கொள்கிறது. அதேவேளை மாதிரிகளுக்கு இடையிலான தொடர்ச்சியான ஒரு சீரான தொடர்பு காணப்படுதல் வேண்டும். லீனியர் ரிலேஷன்ஷிப் காணப்படுதல் வேண்டும். தூர புள்ளிகள் எவையும் காணப்படக்கூடாது. அவுட்லேயர்ஸ் சாதாரண தரவு பெரம்பலிருந்து விலகி தூர புள்ளிகள் காணப்படக்கூடாது. நேரடியாக அளவிட முடியாத ஒவ்வொரு மாறிகளையும் அளவிடுவதற்கு குறைந்தது 3 அளவீடுகள் அல்லது 3 குறிகாட்டிகள் காணப்படுதல் வேண்டும். சில மாறிகளை நாம் நேரடியாக அளவீடு செய்ய முடியாது. அம்மாறிகளை தீர்மானிக்கின்ற காரணிகள் மூலமாக அவற்றை நாம் அளவீடு செய்கிறோம். எனவே அவ்வாறு அளவீடு செய்கின்ற அந்த காரணிகள் குறைந்தது 3 காணப்படுதல் வேண்டும். அதேவேளை பல் நேரடி தொடர்பு பிரச்சனையானது காணப்படக்கூடாது. இங்கே சாரா மாறிகளுக்கிடையே நிலவுகின்ற அந்த உறவு நிலையானது மல்டிகோலினியாரிட்டி என்று கூறப்படுகின்ற அந்த நெருங்கிய தொடர்பானது காணப்படக்கூடாது. அடுத்ததாக விடுபட்ட தரவுகள் மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்கக்கூடாது. மொத்த தரவில் 5% விடுபட்ட தரவுகள் காணப்படும் போது அந்த விடுபட்ட தரவுகளை அழித்து விடலாம். ஆனால் 5% அதிகமான விடுபட்ட தரவுகள் காணப்படுமாயின் அவற்றை அதிகபட்ச வாய்ப்பு அல்லது சாத்தியக்கூறு மதிப்பீடு மேக்சிமம் லைவ்லிஹுட் எஸ்டிமேஷன் என்ற முறையின் மூலம் பின்பற்றி தரவை சீராக்குதல் வேண்டும். இங்கே கட்டமைப்பு சமன்பாடு மாதிரியத்தை ஒரு உதாரணத்தின் மூலம் நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். இங்கே ஊழியர்களுடைய செயல்திறனானது 2 விதமான காரணிகளால் தீர்மானிக்கப்படுகிறது. பணி அர்ப்பணிப்பு மற்றும் தொழில் திருப்தி. இங்கே பணி அர்ப்பணிப்பும் தொழில் திருப்தியும் சாரா மாறிகள் எனவும் செயல்திறனானது சார் மாறியாகவும் கருதப்படும். இந்த பணி அர்ப்பணிப்பு தொழில் திருப்தி இந்த இரண்டும் நேரடியாக அளவிடப்படாமல் இங்கே இந்த பணி அர்ப்பணிப்பை பல காரணிகள் தீர்மானிக்கின்றன. உதாரணமாக நிறுவன வெகுமதிகள், குடும்ப ஆதரவு, மேற்பார்வையாளருடைய ஆதரவு, சாதாரண வேலை சூழல்கள், இந்த 4ம் ஒரு ஊழியருடைய பணி அர்ப்பணிப்பை தீர்மானிக்கிறது. அதேவேளை ஊழியர்களுடைய தொழில் திருப்தியை வேலை சுமை, முன்னேற்றத்திற்கான வாய்ப்பு, மேற்பார்வையாளருடனான உறவு, நிதி வெகுமதிகள் என்பன தீர்மானிக்கின்றன. எனவே இவ்வாறான சிக்கல் வாய்ந்த தொடர்பு நிலையை நாம் ஒரு பாதை வரைபடத்தை வரைவதனூடாக கட்டமைப்பு சமன்பாடு மாதிரியத்தின் மூலம்
இந்த மாறிகளுக்கு இடையிலான தொடர்பு நிலையினை நாம் பகுப்பாய்வு செய்ய முடியும். இங்கே இந்த பாதை வரைபடம் என்பது 2 விதமான விடயங்களை கொண்டிருக்கின்றது. அதாவது ஒன்று கட்டமைப்பு மாதிரி, மற்றது அளவீட்டு மாதிரி ஆகும். இங்கே கட்டமைப்பு மாதிரி என்பது சார் மாறிக்கும் சாரா மாறிக்கும் இடையிலான தொடர்பு நிலையை காட்டுகிறது. இங்கே நேரடியாக அளவீடு செய்ய முடியாத மாறிகள், மறைந்திருக்கும் மாறிகள், லேட்டன்ட் வேரியபிள் 1, லேட்டன்ட் வேரியபிள் 2, இந்த 2க்கும் இடையிலான தொடர்பு நிலையினை இது காட்டுகிறது. அதேவேளை இந்த லேட்டன்ட் வேரியபிள் 1 அல்லது 2னை நாம் எவ்வாறு அளவீடு செய்கிறோம், அதாவது ஒப்சர்வ் வேரியபிள் 1, 2, 3 அவதானிக்கப்பட்ட மாறிகள் ஊடாக இந்த நேரடியாக அவதானிக்க முடியாத மாறிகளை நாம் அளவீடு செய்கிறோம். இவ்வாறு அளவீடு செய்யும் போது சில தவறுகள், வழுக்கள் காணப்படலாம், மெஷர்மெண்ட் எரர்ஸ் காணப்படலாம். எனவே அவற்றை நாம் மெஷர்மெண்ட் எரர்ஸ் என்ற குறியீட்டினூடாக குறிக்கிறோம். அதே போல் இங்கு லேட்டன்ட் வேரியபிள் 1, லேட்டன்ட் வேரியபிள் 2 இது சார் மாறியாகவும் சாரா மாறியாகவும் குறிப்பிடப்படுகிறது. இங்கு சார் மாறியானது விளக்கப்படும் போது குறிப்பிட்ட சார் மாறியை தீர்மானிக்கின்ற ஒரு காரணியை இங்கே நாம் தெரிவு செய்திருக்கிறோம். ஆனால் குறிப்பிட்ட சார் மாறியை தீர்மானிக்கின்ற பல காரணிகள் காணப்படுகின்றன. அவற்றை நாம் அளவீடு செய்யவில்லை. அவ்வாறு அளவீடு செய்யாத வழுக்களை இங்கே நாம் ரேண்டம் எரர்ஸ் என்கின்ற குறியீட்டினூடாக இங்கே நாம் குறித்து காட்டுகிறோம். இவ்வாறு குறிப்பிட்ட லேட்டன்ட் வேரியபிள்ஸை நாம் அளவீடு செய்வதற்கு பயன்படுத்துகின்ற ஒப்சர்வ் வேரியபிள்ஸையும் எவ்வாறு அளவீடு செய்கின்றோம் என்கின்ற அந்த மாதிரியை காட்டுவது அளவீட்டு மாதிரி ஆகவும் இங்கே 2 விதமான அளவீட்டு மாதிரிகள் காணப்படுகின்றன. அதேவேளை இந்த மறைந்திருக்கும் மாறிகளுக்கு இடையிலான தொடர்பினை வெளிப்படுத்துவது கட்டமைப்பு மாதிரியாகவும் காணப்படுகிறது. இந்த கட்டமைப்பு மாதிரியையும் அளவீட்டு மாதிரியையும் உள்ளடக்கியது பாதை வரைபடம் என குறிப்பிடப்படுகிறது. கட்டமைப்பு சமன்பாடு மாதிரியத்தின் நன்மைகள் பற்றி பார்ப்போம். இலக்கிய மீளாய்வின் ஊடாக கோட்பாடுகள், எண்ணக்கருக்கள் வழங்கியுள்ள பிரேரணைகளை அடிப்படையாக கொண்டு அவற்றை பரிசீலனை செய்து முடிவுகளை பெற்றுக்கொண்டு அக்கோட்பாடுகள் பற்றிய முடிவுகளை நாம் மேற்கொள்ள முடியும். அதே நேரம் அளவிட முடியாத மற்றும் அளவிடக்கூடிய காரணிகளை கட்டமைப்பு சமன்பாட்டு மாதிரியத்தில் உள்வாங்க முடியும். கட்டமைப்பு சமன்பாடு மாதிரியத்தின் எடுகோள்கள் நெகிழ்ச்சித்தன்மை உடையவை. இப்பகுப்பாய்வில் நாம் ஆராய்வதற்கான காரணி பகுப்பாய்வையும் உறுதிப்படுத்துவதற்கான காரணி பகுப்பாய்வையும் ஒரே தடவையில் மேற்கொள்ள முடியும். இப்பகுப்பாய்வின் மூலம் நாம் பெறப்பட்ட முடிவுகள் மிகவும் நம்பகரமானவையாக இருக்கு. ஒரே தடவையில் நாம் பல சார் மாறிகளை உள்ளடக்கி பகுப்பாய்வினை மேற்கொள்ள முடியும். பிற்செலவு பரிசீலனையில் நாம் பல சாரா மாறிகளையும் ஒரு சார் மாறியையும் கொண்டு பகுப்பாய்வினை மேற்கொள்ளலாம். ஆனால் இங்கே பல சார் மாறிகளை இணைத்து ஒரே தடவையில் பகுப்பாய்வை மேற்கொள்ள முடியும். அதேவேளை இப்பகுப்பாய்வானது நாம் குடித்தொகையிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட மாதிரி பொருத்தமானதா என்பதை பரிசீலனை செய்கின்றது. அதேவேளை சராசரி, விலகல், பிற்செலவு குணகம் ஆகியவற்றை கொண்டு ஒரே தடவையில் பல ஒப்பீடுகளை நாம் கட்டமைப்பு சமன்பாடு மாதிரியம் ஸ்ட்ரக்சரல் ஈக்குவேஷன் மாடலின் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். கட்டமைப்பு சமன்பாடு மாதிரியத்தை நாம் பின்வரும் மென்பொருள்கள் ஊடாக மேற்கொள்ள முடியும். AMOS இது பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது. IBM SPSS மென்பொருளின் ஒரு மேலதிகமான மென்பொருள் பண்பாக காணப்படுகிறது. LISREL EQS இது குறைந்த மாதிரிக்கு பயன்படுத்த முடியும். M+ விடய மாதிரிக்காக நாம் பயன்படுத்தலாம். R, MX, SEPI, CALIS, Smart PLS. இந்த வீடியோவானது கட்டமைப்பு சமன்பாடு மாதிரியம் ஸ்ட்ரக்சரல் ஈக்குவேஷன் மாடலிங் தொடர்பான ஒரு அடிப்படை விளக்கத்தை வழங்கியுள்ளது. அடுத்த வீடியோவில் ஸ்ட்ரக்சரல் ஈக்குவேஷன் மாடலிங் கட்டமைப்பு சமன்பாடு மாதிரியத்தை எவ்வாறு AMOS சாஃப்ட்வேரில், AMOS மென்பொருளில் நாம் மேற்கொள்ளலாம் என்பது பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.